முதல்வர், அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து புதுவையின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு அளித்து வருகிறேன். அதை விரும்பாத சிலர் தேவையற்ற கருத்துக்களை பரப்புவதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில தொழில் வணிகத்துறை சார்பில் மாவட்ட தொழில் மையத்தின் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது. நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை வகித்தார். கண்காட்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசும் பொழுது புதுச்சேரியில் ஏற்கனவே நடத்தப்பட்ட கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இடையில் நிறுத்தப்பட்டு தற்போது மீண்டும் நடத்தப்படுகிறது. பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய கைவினைப் பொருட்களுக்கு உலக அளவில் வரவேற்பு அதிகரித்துள்ளது. அவர்களால் கைவினை கலைஞர்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவில் ஆளுநர் உரைக்கான பணிகள் இருந்தாலும் கைவினை கலைஞர்களை ஊக்கப்படுத்தவும் அரசு விழாவை புறக்கணித்ததாக எழும் விமர்சனத்தை தவிர்க்கும் வகையிலும் விழாவில் பங்கேற்றுள்ளேன். புதுவை முதல்வரும் நானும் ஒற்றுமையாக உள்ளோம். சகோதரத்துவம், புதுவை மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுகிறோம். முதல்வர், அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் சேர்ந்த புதுவையின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு அளித்து வருகிறேன். அதை விரும்பாத சிலர் தேவையற்ற கருத்துக்களை பரப்புகின்றனர் என்று அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக தொழில்துறை இயக்குனர் ருத்ரகவுடு வரவேற்றார். இயக்க மேலாளர் ஜெயராமன் நன்றி கூறினார். இந்த கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறும். இதில் 120 அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த முதல்வர் ரங்கசாமி பேசும் பொழுது புதுவை மாநில கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. புதுவை அரசு அவர்களுக்கான கடன் உதவிகளை வழங்கி வருகிறது. புதுவை கலை பொருட்களுக்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி, மக்களவை தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் யார் போட்டியிடுவார் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு, தேர்தலில் போட்டியிடுவது என்பது அந்தந்த கட்சிகளின் விருப்பமாகும், அது இயல்பானதுதான் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி தொகுதியில் கூட்டணிக்கு கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளது. பாஜக போட்டியிடுவதை உறுதி செய்துள்ளது. புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 14ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி கட்சி கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, நமது ஆட்சியில் சொன்னதை செய்துள்ளோம், அதை மக்கள் முன் கொடுத்து செல்ல வேண்டும். புதுச்சேரி அரசானது அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. மேலும் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் ஒன்றிய அரசின் நிதி பெற்று மாநில மக்களுக்கான வளர்ச்சிகளை தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. எதிர்கட்சியினர் ஏதாவது ஒரு குறை கூற வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதாக தெரிவித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. வருகின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமின்றி அனைத்து தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் முழு மூச்சில் இறங்கி வேலை செய்த கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது நமது கடமை. அதற்காக நாம் கடினமாக உழைக்க வேண்டும் என தெரிவித்தார். கட்சியை பலப்படுத்த 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு மற்றும் 10 பேர் கொண்ட ஆலோசனை குழு அமைக்கப்படும் என்றார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் பாஜக போட்டியிடுவதை முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இலவச லேப்டாப்பை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மூலம் முதல்வர் ரங்கசாமியின் உத்தரவின்படி அரசு பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி உளையான்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையிலும் உளையான்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்கம் உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 11ஆம் வகுப்பு 328 மாணவிகளும் மேலும் 12ஆம் வகுப்பு 371 மாணவிகளும் மொத்தம் 699 மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி, இணை இயக்குனர் சிவகாமி, பள்ளி துணை முதல்வர் சண்முகம் மற்றும் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் பல கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் உளையான்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பல கலந்து கொண்டனர். நிலுவை சம்பளம் வழங்க கோரியும் நிறுவனத்தை திறந்து நடத்த வலியுறுத்தியும் பாப்ஸ்கோ ஊழியர்கள் வயிற்றில் ஈர துணியை அணிந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பாப்ஸ்கோ நிறுவனத்தில் வேலை செய்து வரும் ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்கப்படாமல் ஊழியர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசு முன்வராமல் அலட்சியம் செய்து வருகிறது. ஏனால் பிஜேபி கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் அமைந்தவுடன் நிலுவை சம்பளம் அளித்து மூடி கிடக்கும் அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து செயல்படுத்தும் என வாக்குறுதி அளித்தார். அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் கொடுக்காமல் நிலையை ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தும் வகையிலும் எதிர்ப்பை தெரிவித்த இன்றைய தினம் பாப்ஸ்கோ ஊழியர்கள் ஏஐடியூசி தலைமையில் வயிற்றில் ஈரத்துணி அணிந்தார் போராட்டம் ராஜீவ்காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார். மேலும் ஏஐடியூசி கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில செயலாளர்கள் துரைசெல்வம், தயாளன், முத்துராமன், பாப்ஸ்கோ சங்க பொறுப்பாளர்கள் ரமேஷ், ஜெய்சங்கர், பிரபு, வேலு, மார்க்ஸ், ஜீவரத்தினம், ரவி உள்ளிட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் இணைய வழியில் ரூபாய் 41 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்த சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முதியால்பேட்டை வாழைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கிரிஜா, வயது 53. இவர் பக்குவர்த்தகத்தில் புதுச்சேரி முதியால்பேட்டை வாழைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கிரிஜா, வயது 53. இவர் பங்கு வர்த்தகத்தில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணைய வழியில் வீட்டிலிருந்து நிறைய சம்பாதிக்கலாம் என வாட்ஸ்அப்பில் தகவல் வந்தது. அதன்படி மர்ம நபர்கள் கூறியபடி இணைய வழியில் சிறிய அளவில் முதலீடு செய்தாராம். அதில் லாபம் கிடைக்கவே மர்ம நபர்கள் கூறியபடி பல்வேறு வங்கிக் கணக்குகளில் ரூபாய் 41 லட்சத்தை செலுத்தியுள்ளார். ஆனால் லாப பணம் மற்றும் ஏற்கனவே உள்ள பணத்தை அவரால் பெற முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த புதுச்சேரி இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்கள் தலைவர் சுப்பையாவின் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மக்கள் தலைவர் வா சுப்பையாவின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நெல்லைத்தொப்பு சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மக்கள் தலைவர் வா சுப்பையாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சிக்னல் அமைந்துள்ள மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களின் சிலைக்கு கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர் ராஜன், செயலாளர் பரந்தராமன், உதவி செயலாளர் ஆண்டாள் சிவகுமாரன், ஆனந்த், ராதாகிருஷ்ணன், சுப்பிரமணியன், காலாப்பட்டுக்குமார், கிருஷ்ணன், தண்டபாணி, பீட்டர், கௌரி, கோமதி, ரவிச்சந்திரன், ஆதிமூலம் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்ட அந்நாகர சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாஜக நகர மாவட்டம் சார்பில் கிராமம் செல்வோம் இயக்கத்திற்காக பயிற்சி கூட்டம் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் தலைமையில் நடைபெற்றது. பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் 10 ஆண்டு கால சாதனைகள், மக்கள் நலத்திட்டங்கள், கிராமங்கள், நகர்ப்புற வாக்குச்சாவடிகள் தோறும் கொண்டு செல்லும் இயக்கம் கிராமம் செல்வோம் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் ஸ்ரீ நாட்டா தலைமையில் தேசிய அளவில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்தை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சியின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் தலைமையில் பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் திட்ட விளக்கம் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக நகர மாவட்ட சார்பில் இந்த இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் கணேஷ் தலைமையில் உருளையன்பேட்டை கனடி நகரில் அமைந்துள்ள லைன்ஸ் கிளப் கட்டிட கூட்ட மையத்தில் நடைபெற்றது. இயக்கத்தின் மாவட்ட இணை அமைப்பாளர் மூர்த்தி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி ஆகியோர் நோக்க உரையாற்றினர். கிராமம் மற்றும் நகர்ப்புற வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் திட்டத்தின் மாநில அமைப்பாளரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளருமான டாக்டர் வெற்றி செல்வம் திட்டத்தினை பற்றி விளக்க சிறப்புரை ஆற்றினார். நகர மாவட்ட செயலாளரும் இந்த இயக்கத்தின் மாவட்ட இணை அமைப்பாளர் புவனேஸ்வரி நன்றி கூறினார். நகர மாவட்டத்திற்கு தப்பட்ட முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு மற்றும் முதலியார்பேட்டை உள்ளிட்ட தொகுதி தலைவர்களும் நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் அணி பிரிவு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பயிற்சி கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியின் செயல் திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி மாநில பிரச்சார பிரிவின் தலைவரும் இந்த இயக்கத்தின் மாநில இணைப்பாளருமான சுரேஷ் காணொலி மூலம் விளக்கினார்.
புதுச்சேரி அரசில் காலியாக உள்ள கள மேற்பார்வையாளர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 17 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவர இயக்குநரகத்தில் காலியாக இருந்த கள மேற்பார்வையாளர் பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்ட 17 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணைகளை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு செயலர் கேசவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் PR சிவா, பிரகாஷ்குமார், பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரத்துறை இயக்குநர் பக்ரிசாமி மற்றும் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி கடற்கரை பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களில் விற்கப்படும் பிங்க் நிற பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனங்கள் கலக்கப்படுவதை உணவு பாதுகாப்பு துறையினர் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலை, தாவரவியல் பூங்கா மற்றும் சுற்றுலா தலங்களில் வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்து வருகின்றனர். இவற்றில் கேன்சரை உருவாக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட ரசாயனம் கலப்பிருப்பதாக சந்தேகம் கொண்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவற்றை வாங்கி சோதனை செய்தனர். அதில் ரோடமின் பி என்ற விஷ நிறம் இருப்பது தெரிய வந்தது. இது ஊதுபத்தி மற்றும் தீப்பெட்டியில் வண்ணத்திற்காக பூசப்படும் தொழிற்சாலை விஷ நிறமியாகும். குறைந்த விலைக்கு கிடைப்பதினால் இதனை வட மாநில இளைஞர்கள் தெரியாமல் வாங்கி பஞ்சு மிட்டாய் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இதனை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். மேலும் விற்பனை செய்த வட மாநில இளைஞர்களை பிடித்து வந்து விசாரணை நடத்தியவுடன் அவர்களில் சிலர் மீது வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரியில் 30 வட மாநில இளைஞர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருவதை தெரிவதை தொடர்ந்து அவர்களுடைய விவரங்களை சேகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தன்வந்தி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பஞ்சு மிட்டாய் விற்கும் வட மாநில இளைஞர்களின் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 14ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் புறவழிச்சாலை சிக்னல் அருகே என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக புறப்பட்டு தொகுதியின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று தலைமை அலுவலகத்தை அடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள 15 தனியார் பள்ளி மற்றும் 22 அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவை முன்னிட்டு வரும் 9ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள 15 தனியார் பள்ளி மற்றும் 22 அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வரும் 24ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும். அன்று வெள்ளிக்கிழமை பாட வகுப்புகள் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி திமுக துணை அமைப்பாளரும் ஒப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் கோரிக்கை ஏற்று சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக தனிநபரால் அமைக்கப்பட்டுள்ள பாதாள வடிகால் கழிவுநீர் தொட்டியினை வீட்டின் உரிமையாளர் ஒப்புதலுடன் அரசு ஊழியர்கள் அகற்றினர். புதுச்சேரி ஒப்பிளம் தொகுதிக்குட்பட்ட பாதர் சாஹிப் வீதி, பாரதி வீதி சந்திப்பில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த தெருவில் தனியாருக்கு சொந்தமான பாரதி வீதி நவம்பர் 550 மன்சூன் உள்ளது. இந்த கட்டிடத்தில் 6 குடும்பங்கள் மற்றும் மருத்துவரின் கிளினிக் உள்ளது. இந்த கட்டிடத்தில் இருந்து வர கழிவு நீர் வெளியே வருகின்றது. இதனால் அவ்வப்போது கழிவுநீர் வெளியேறி சாலையில் ஓடுகிறது. இந்த கழிவுநீர் வெளியேற்றுவதால் துர்நாற்றம் மற்றும் கொசுக்கள் அதிகமாகிறது. மேலும் சாலையில் நடந்து செல்லும் பொதுமக்கள் இந்த கழிவுநீர் மேல் நடந்து செல்வதால் சுகாதார கேடு ஏற்படுகிறது. இந்த தனியார் கழிவுநீர் தொட்டியில் உள்ள மூடி வாகனம் செல்லும் வழியில் உள்ளதாக அடிக்கடி வாகனங்கள் செல்லும் போது மூடி உடைந்த கழிவுநீர் வெளியேறுகிறது. கடந்த 20/12/2023 அன்று பள்ளியின் சிறுவன் இந்த தனிநபர் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து விபத்துக்குள்ளானான் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சாலையில் தனிநபர் ஏற்படுத்தியுள்ள கழிவுநீர் தொட்டியை பொது இடத்திலிருந்து அகற்றி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாதவாறு அமைத்துக் கொள்ள வேண்டி உப்பிளம் தொகுதிக்குட்பட்டவர்கள் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் வைத்தியநாதன் மற்றும் இளநிலை பொறியாளர் சங்கர் ஆகியோரை நேரில் சென்று சந்தித்து பொதுமக்கள் சார்பாக மனு அளித்தார். பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு கோரிக்கை நிறைவேற்றி தருகிறோம் என்று அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தனர்.
அதனைத் தொடர்ந்து அந்த மன்சூன் உரிமையாளரை சந்தித்து தவறாக சாலையில் அமைத்த பாதாள வடிகால் கழிவுநீர் தொட்டியினை பொதுமக்கள் நலன் கருதி அகற்றிட வேண்டும் என்ற சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். அவர் அந்த கோரிக்கையினை ஏற்று அதனை அகற்றி 75,000 ரூபாய் செலவில் அத்தொட்டியை மாற்றி அவர் வீட்டிலேயே அமைத்துக் கொண்டார். கோரிக்கை ஏற்று பொதுமக்களின் நலம் காக்க பரிந்துரை செய்த பணிகளை முடிந்து கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர். அப்போது திமுக நிர்வாகிகள் செல்வம், விநாயகமூர்த்தி, விஜயராஜ், வெங்கட், ராகேஷ், மோரிஸ், கார்த்திக் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.